அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகை செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். கடன் மறுசீரமைப்பை தேர்தல் பாதிக்காது, நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் அறிவிப்பு. அச்சத்தை ஏற்படுத்த எதிர்க்கட்சிகள் முயற்சி என்கிறார். மனோஜ் சித்ராவின் செய்தியாக வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலானது கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. தேர்தல் நடைபெறும் பின்னரும் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளும் சர்வதேச நாணய நிதியத்துடன் எட்டப்பட்டுள்ள இணக்கப்பாடுகளும் எவ்வித மாற்றமும் இன்றி நடைமுறைப்படுத்தப்படும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ஷான் சேமசிங்க தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்து அவர் மேலும் தெரிவிக்கின்றார். கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான இணக்கப்பாடு எட்டப்பட்ட பின்னர் மக்கள் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்படுவார்கள் என்று எதிர்க்கட்சிகள் அச்சத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றன. அத்தோடு தற்போது கடன் மீள செலுத்தப்படாமையின் காரணமாகவே வீரகேசரி பத்திரிகையில் தொடர்கிறது அந்த செய்தி பார்க்கலாம். காரணமாகவே பொருளாதாரம் சீராக காணப்படுவதாகவும் கடன் மீள் செலுத்தல் ஆரம்பிக்கப்பட்டால் நெருக்கடி ஏற்படும் என்றும் எதிர்க்கட்சிகள் தெரிவிக்கின்றன. இவை முற்றிலும் போலியான கருத்துக்களாகும். எனவே மக்கள் இவை தொடர்பில் அச்சமடைய தேவையில்லை. எதிர்க்கட்சிகள் அரசியல் நோக்கத்துக்காகவே இவ்வாறு மக்களை அச்சமூட்டும் செய்திகளை பரப்புகின்றன. ஜூனில் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் நிறைவு செய்ய முடியும் என்று உறுதியாக நம்புகின்றோம். இதற்கு சகல சர்வதேச கடன் வழங்குனர்களும் ஒத்துழைப்பு வழங்குவதாக உறுதியளித்துள்ளனர். அத்தோடு நாணய நிதியத்திடமிருந்து 3ஆம் கட்ட கடன் தொகையையும் பெற்றுக்கொள்ள முடியும். 2032ஆம் ஆண்டு வரை சிறந்த பொருளாதார திட்டமிடல்களுடனேயே நாம் செயற்பட்டு வருகின்றோம். ஆனால் தற்போதுள்ள எதிர்க்கட்சிகளிடம் இவ்வாறு எந்த ஒரு எதிர்கால திட்டமிடலும் இல்லை. எனவே குறுகிய அரசியல் நோக்கத்துக்கு செயற்படும் எதிர்க்கட்சிகளின் தேவைக்காக எமது வேலை திட்டங்களை மாற்ற முடியாது என்றும் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நேற்று ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு பேசும்போது அவரும் தெரிவிக்கின்றார். அதாவது கடன் கொடுத்த நாடுகளிடமிருந்து நல்ல விதமான முடிவுகள் கிடைத்திருக்கின்றது. காரணம், அவர்களிடம் நாங்கள் வாங்கிய கடனை செலுத்துவதற்கான கால அவகாசத்தை பெற்றிருக்கின்றோம். எனவே இப்பொழுது நாங்கள் கடனையும் வழங்கி கொண்டு நாட்டையும் அபிவிருத்திக்கு கொண்டு செல்ல முடியாது. ஆகவே முதலில் கடன் திரும்ப செலுத்துவதை நாங்கள் நிறுத்த வேண்டும். ஆகவே அதை நிறுத்தி இருக்கின்றோம் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நேற்றைய தினம் ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ளும் போது தெரிவித்தார். 2027 வரை வெளிநாட்டு கடனை செலுத்தாமல் இருப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதாவது 2027 வரை வெளிநாட்டு கடன்களை செலுத்தாமல் இருக்க முடியும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் முக்கியமான ஒரு வழக்கு ஒன்று இன்றைய தினம் விவாதத்திற்கு எடுக்கப்பட இருக்கின்றது. இது முதலாளிமார் சம்மேளனம் அரசுக்கு எதிராக தொடுத்த வழக்கு. அதாவது முதலாளிமார் சம்மேளனம் இந்த 1700 ரூபாவை தர முடியாது என்று அரசுக்கு எதிராக தொடுத்த வழக்கு விசாரணை இன்று நடைபெற இருக்கும் நிலையில் நேற்றைய தினம் முதலாளிமார் சம்மேளனத்தை ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்கு தொழிற்சங்கங்களும் தொழில் அமைச்சகத்துக்கு அழைத்திருந்தது. அதிலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் கலந்து கொண்டிருந்தார். ஆனால் முதலாளிமார் சம்மேளனம் இதை புறக்கணித்தது. பார்க்கலாம். 1700 ரூபாய் சம்பள விவகாரம், சமரச பேச்சுவார்த்தையை புறக்கணித்த கம்பெனிகள். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் 1700 ரூபாய் சம்பள உயர்வு விவகாரம் தொடர்பில் முதலாளிமார் சம்மேளனமும் தொழிற்சங்கங்களும் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தி தீர்மானம் ஒன்றுக்கு வருமாறு நீதிமன்றம் விடுத்த உத்தரவுக்கமைய நேற்று 30 தொழில் திணைக்களத்தில் நடைபெறவிருந்த சமரச பேச்சுவார்த்தையை முதலாளிமார் சம்மேளனம் புறக்கணித்துள்ளது. தொழில் ஆணையாளர் மற்றும் செயலாளர் ஆகியோரின் முன்னிலையில் நடைபெறவிருந்த சமரச பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்கு தொழிற்சங்கங்கள் சார்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்
தலைவர் செந்தில் தொண்டமான் இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வடிவேல் சுரேஷ் மற்றும் தோட்ட சேவையாளர் சங்கத்தின் சார்பில் பிரதிநிதி ஒருவரும் பங்கேற்றிருந்தனர். எனினும் தோட்ட கம்பெனிகள் சார்பில் எவரும் கலந்து கொள்ளவில்லை. இது தொடர்பில் வடிவேல் சுரேஷ் கருத்து தெரிவிக்கையில், தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு விடயத்தில் குறைந்தபட்ச சம்பளமாக 1700 ரூபாவை வழங்குமாறு அரசாங்கம் தெரிவித்திருந்தது. ஆனால் அதற்கு எதிராக தோட்ட கம்பெனிகள் வழக்கு தாக்கல் செய்தன. இவ்வாறு தோட்ட கம்பெனிகளே நீதிமன்றத்தில் வழக்கையும் தாக்கல் செய்துவிட்டு, அதாவது நேற்றைய தினம் அவர் கூறுகின்றார், நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுக்கு அமைய பேச்சுவார்த்தைகளையும் புறக்கணித்துள்ளன. தோட்ட கம்பெனிகள் நிர்வாகம் செய்யும் நிலம் அரசாங்கத்தினுடையது. தேயிலை உற்பத்திக்கு பக்கபலமாக நிற்பது எமது தோட்ட தொழிலாளர்கள். இந்த இரண்டு சக்திகளும் இல்லாமல் தோட்டங்களை நடத்த முடியாது. 1700 ரூபாய் சம்பள விடயத்தில் ஜனாதிபதி முன்வைத்த காலை பின்வைக்க கூடாது. தோட்டங்கள் நட்டத்தில் இயங்குவதாயின் தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளத்தை வழங்க முடியாதாயின் இந்த கம்பெனிகள் குத்தகை ஒப்பந்தத்தை ரத்து செய்து இவர்களை அரசாங்கம் வெளியேற்ற வேண்டும் என்று வடிவேல் சுரேஷ் சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்கும்போது இதிலே இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் கருத்து தெரிவித்திருக்கிறார். தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் வழங்க முடியாதென தெரிவித்த கம்பெனிகளே நீதிமன்றை நாடியிருந்தன. இந்த நிலையில் தற்போது நீதிமன்ற உத்தரவையும் கம்பெனிகள் மீறியுள்ளன. சம்பள அதிகரிப்பு விடயத்தில் எத்தனை சவாலையும் சந்திப்பதற்கு நாம் தயாராகவே இருக்கின்றோம். மாறாக கம்பெனிகளே இந்த விடயத்தில் தொடர்ந்து இழுத்தடிப்பு கைங்காரியத்தை செய்து வருகின்றன. இந்த 22 பெருந்தோட்ட கம்பெனிகளுடன் இனியும் தொடர்ந்து பயணிக்க முடியாது. எனவே தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பள உயர்வை பெற்றுக் கொடுக்க முடியாத இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளை வெளியேற்றி அரசாங்கத்துடன் ஒத்துழைத்து பணியாற்றக்கூடிய தோட்டங்களை முறையாக நடத்தக்கூடிய முதலீட்டாளர்களிடம் அரசாங்கம் தோட்டங்களை கையளிக்க வேண்டும். இது தொடர்பில் நாம் நாளைய தினம், அதாவது இன்று நீதிமன்றத்திற்கு அறிவிக்க உள்ளோம் என்றும் செந்தில் தொண்டமான் தெரிவித்திருக்கிறார். இம்முறை 1700 ரூபாய் சம்பள விடயத்தில் விட்டு கொடுப்புக்கு இடமில்லை. இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் அரசாங்கத்தையும் மதிப்பதில்லை, நீதிமன்றத்தையும் மதிப்பதில்லை. இந்த நிலையில் தோட்ட தொழிலாளர்களுக்கு இவர்களிடமிருந்து நியாயம் கேட்பதை விட இவர்களை வெளியேற்றுவதே சிறந்த வழி. இது தொடர்பில் நாம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என்றும் தெரிவிக்கிறார். தோட்ட முதலாளிமார் சம்மேளனம் இந்த பேச்சுவார்த்தை புறக்கணித்திருக்கின்றார்கள். அதன் ஊடக பேச்சாளர் ரோஷான் ராஜதுரை என்ன சொல்கிறார் என்றால், நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது வெள்ளிக்கிழமை, அதாவது இன்றைய தினம். அப்படி இருக்கும்போது வியாழக்கிழமை ஒரு பேச்சுவார்த்தையை வைத்தால் எவ்வாறு கலந்து கொள்ள முடியும் என்ற ஒரு கேள்வியையும் அவர் நேற்றைய தினம் எழுப்பியிருந்தார். எது எப்படியோ நேற்றைய பேச்சுவார்த்தையும் எந்தவித பலனும் இல்லாமல் முடிந்திருக்கின்றது. ஆனால் தோட்ட தொழிலாளர்களுக்கு 2321 ரூபாய் வழங்க முடியுமா? பேராதனை பல்கலைக்கழக ஒரு ஆய்வில் தெரிய வந்திருக்கின்றது. பேராதனை பல்கலைக்கழக பொறியியல் மற்றும் புள்ளி விபரவியல் துறை பேராசிரியர் கலாநிதி எஸ் விஜயச்சந்திரன் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஒன்றின் படி, பெருந்தோட்ட தொழிலாளர் ஒருவருக்கு ஆக குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 2321 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என கண்டறியப்பட்டுள்ளது. 1700 ரூபாய் கொடுக்கறதுக்கே முதலாளிமார் சம்மேளனம் முடியாது என்று சொல்லும் நிலையில் புள்ளி விபரங்களின் அடிப்படையில் 2321 ரூபாய் வழங்கப்பட முடியும், வழங்கப்பட வேண்டும் என்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் எஸ் விஜயச்சந்திரன் தலைமையிலான குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். சரி, இப்படி இருக்கும்போது இந்த செய்தி தினமும் பத்திரிகைகளில் வருகிறது. இதை ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்தவர்களும் அதே போன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஒரு சில கேபினட் அமைச்சர்களும் இதை கூறி வருகிறார்கள். ரணிலை மீண்டும் ஜனாதிபதியாக்குங்கள் என்ற செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் ரணிலை மீண்டும் ஜனாதிபதியாக்குங்கள், இல்லையேல் தேர்தலை ஒத்திவையுங்கள், ஐக்கிய தேசிய கட்சி முன்வைக்கும் 2 தீர்வுகள். நாட்டை அபிவிருத்தி செய்து கொண்டு முன்னெடுத்து செல்ல ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஜனாதிபதியாக்க வேண்டும், அல்லது தேர்தலை ஒத்திவைத்து இன்னும் சிறிது காலம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும். இந்த 2 தீர்வுகளையும் தவிர வேறு எந்த முடிவு எடுத்தாலும் நாடு மீண்டும் வீழ்ச்சி அடைவதை தடுக்க முடியாமல் போகும் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆசும் மாரசிங்க தெரிவித்தார்.
வீழ்ச்சியடைந்திருந்த நாட்டை கட்டியெழுப்ப ரணில் விக்ரமசிங்க பல்வேறு அர்ப்பணிப்புகளுக்கு மத்தியில் நடவடிக்கைகளை எடுத்து வந்தார். அவர் எடுத்த கஷ்டமான தீர்மானங்கள் காரணமாகவே குறுகிய காலத்தில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் பொருளாதார ரீதியில் மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. 2 வருடங்களுக்கு முன்னர் மக்கள் எதிர்கொண்டு வந்த கஷ்டமும் தற்போது இல்லை. நாட்டின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்ய ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்த வேலை திட்டங்களே அதற்கு காரணமாகும். வங்குரோத்து அடைந்துள்ள எமது நாட்டை அந்த நிலையிலிருந்து முழுமையாக மீட்பதற்கு இந்த அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தங்களை அவ்வாறே முன்னெடுத்து செல்ல வேண்டும். அந்த வேலை திட்டங்கள் இடைநடுவில் நிறுத்தப்பட்டால் மீண்டும் நாடு பொருளாதார ரீதியில் நெருக்கடி நிலையை எதிர்கொள்ள நேரிடலாம். ஆசு மாரசிங்க தெரிவிக்கிறார். நிறைய சட்டங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக நேற்று நாம் தெரிவித்திருந்தோம். அதுவும் தற்போது அதாவது வரிசையில் இருக்கிறது. அடுத்தடுத்தாக ஒவ்வொரு சட்டங்களை நிறைவேற்றி வருகின்றார்கள். பாராளுமன்றம் 3ஆம் தேதி கூடும்போது மின்சார சட்டம் பாராளுமன்றம் ஜூன் 4ஆம் தேதி கூடுகிறது. மின்சார சட்டம் மூலம் விவாதிக்கப்படும் என்ற செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையில் வந்திருக்கிறது. அப்படி இருக்கும் நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் முயற்சியால் பல செயற்திட்டங்கள் நடைமுறையில் இருக்கின்றது. அது சர்வதேச நாணய நிதியத்துடனான திட்டங்களாக இருக்கட்டும், ஏனைய திட்டங்களாக இருக்கட்டும். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி சொல்கின்றது, இவ்வாறான ஒரு நிலையில் நீங்கள் ஜனாதிபதியை மாற்ற முற்பட்டால் அல்லது வேறொருவர் ஜனாதிபதியாக வந்தால் நாடு பாரிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படும் என்று அவர் நேற்றைய தினம் ஆசு மாரசிங்க தெரிவித்தார். இப்போ தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக பல விடயங்கள் கூறப்பட்டு வருகிறது. அனைவரும் கூட்டாக தீர்மானித்தால் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு. யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிவிப்பு. தமிழ் மக்களின் வாக்குகள் இத்தேர்தலிலாவது அவர்களின் உரிமை குரலாக பிரயோகிக்கப்பட வேண்டும். தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் குடிமக்கள் உள்ளிட்ட அனைவரும் இணைந்து கூட்டாக தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ளும் பட்சத்தில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதற்கான உடன்பாட்டை மாணவர் சமூகமாக நாம் வெளிப்படுத்துகின்றோம் என்று யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் நிலைப்பாடு தொடர்பில் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் அவர்கள் இவ்வாறு சொல்கின்றார்கள். 2009ற்கு பின்னரான 15 ஆண்டுகள் காலத்தில் சாணக்கியம், ராஜதந்திரம் எனும் பெயரில் வெற்று வாக்குறுதிகளை மாத்திரமே நம்பி தமிழ் தரப்புகளால் முன்னெடுக்கப்படும் தமிழ் பேரம் பேசும் இணக்க அரசியலினால் தமிழின அழிப்பிலிருந்து தாயகத்தின் ஒரு அங்குல நிலத்தையேனும் காப்பாற்ற முடியவில்லை. தமிழ் மக்களும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் உதிரிகளாக்கப்பட்டுள்ளமையும் அது உளவியல் ரீதியில் தோல்வி மற்றும் அடிமைத்துவ மனநிலையை மக்களிடையே விதைப்பதிலுமே வெற்றி அடைந்துள்ளது. ஈழத்தமிழ் மக்களை அரசியற்படுத்தி அணி திரட்டுதல், போருக்கு பின் மக்களிடையே உள்ள தோல்வி மனோநிலையை அகற்றுதல், வடக்கு மற்றும் கிழக்கிற்கான பொருளாதார கட்டமைப்பை நிறுவுதல், அரசற்ற தரப்பாக பன்னாடுகளை கையாள்வதற்கான வெளிவிவகார கொள்கை மற்றும் கட்டமைப்பை உருவாக்குதல், பன்னாட்டு சமூகத்தில் கூட்டாக தமிழரின் குரலை முன்வைத்தல், வடக்கு மற்றும் கிழக்கில் முன்னெடுக்கப்படும் தொடர்ச்சியான கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பை தடுத்து நிறுத்தல், அதிகார பகிர்வோடு எவ்விதத்திலும் தொடர்பற்ற ஸ்ரீலங்கா ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்குட்பட்ட 13வது திருத்தத்திற்கு அப்பால் தமிழ் அரசியலை நகர்த்தல். இவைதான் அவர்களது அந்த அறிக்கையிலே சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. இப்படி இருக்கும்போது தமிழ் மக்களது எதிர்பார்ப்புகள் என்னவென்று பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் அனைவரும் கூட்டாக தீர்மானித்தால் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு என்ற செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே இடம் பிடித்திருக்கும். அதே நேரம் இன்றைய தினக்குரல் பத்திரிகை கிழக்கிலிருந்து தமிழ் பொது வேட்பாளர் வர வேண்டும், யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கோருகின்றது. கிழக்கிலிருந்து தான் வர வேண்டும். கிழக்கிலிருந்து ஒருவரை பொது வேட்பாளராக தெரிவு செய்ய வேண்டும். யாரை பொது வேட்பாளராக தெரிவு செய்வது? அப்படி தெரிவு செய்யக்கூடிய அந்த நபருக்கு அல்லது அந்த வேட்பாளருக்கு
இலங்கை பூராகவும் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஆதரவு வழங்குவார்களா, அல்லது வடக்கு மற்றும் கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டுமே ஆதரவு வழங்குவார்களா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. சரி, இது எப்படியோ கிட்டத்தட்ட 2 தொடக்கம் 3 லட்சம் வாக்குகள் ஒரு தமிழ் வேட்பாளருக்கு சென்றடையும் என்றால், நான் ஏற்கனவே பல நம் நாடு நிகழ்ச்சிகளில் கூறியது போன்று தமிழ் மக்களது வாக்குகளை நம்பியிருக்கக்கூடிய சில வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். நிச்சயமாக தமிழ் மக்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள். அவர்களது நிலை கேள்விக்குறியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், பாலித்த ரங்கே பண்டார் அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் கடந்த செவ்வாய்க்கிழமை தெரிவித்த ஒரு கருத்து சர்ச்சைக்குட்பட்டது. இன்னும் 2 வருடங்களுக்கு இதே ஜனாதிபதி இருக்க வேண்டும், இன்னும் 2 வருடங்களுக்கு இதே பாராளுமன்றத்தை கொண்டு செல்ல வேண்டும் தேர்தல்கள் இல்லாமல் என்று அவர் கூறிய விடயம் தொடர்பாக பல சர்ச்சைகள் எழுந்தது. இன்னமும் கூட நேற்றைய தினம் வரை அதற்கான எதிர்ப்பு பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகள் அதை தெரிவித்து வரும் நிலையில் நேற்றைய தினம் அவர் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார். அப்பொழுது எங்களது அலுவலகத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர் செல்வதற்காக காத்திருந்த போது நான் அவரிடம் பாலித்த ரங்கே பண்டாரவிடம் கேட்பதற்காக சில கேள்விகளை அவரிடம் நான் கொடுத்திருந்தேன். இதை கேளுங்க, நீங்கள் ஊடகவியலாளர் சந்திப்புக்கு போகிறீங்க, பாலித்த ரங்கே பண்டார் அவர்களிடம் இந்த கேள்வியை கேளுங்கன்னு கிட்டத்தட்ட 3 கேள்விகள் நான் அவரிடம் கொடுத்திருந்தேன். அவர் சென்று பாலித்த ரங்கே பண்டார வந்து அமர்ந்தார். வெறும் 53 செகண்ட்ஸ் அல்லது 53 வினாடிகள் மட்டுமே அவர் பேசினார். என்ன பேசினார் என்றால், எல்லா விமர்சனங்களுக்கும் திங்கட்கிழமை காலை நான் பதிலளிப்பேன், வருகை தந்தமைக்கு நன்றி என்று சொல்லி 53 வினாடிகள் மட்டுமே பேசிவிட்டு சென்று விட்டார். திங்கட்கிழமை பதிலளிப்பேன் விமர்சனங்கள் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ரங்கே பண்டார் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களை 2 வருடங்களுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்ற எனது கருத்து தொடர்பில் தற்போது எழுந்திருக்கும் விமர்சனங்களுக்கு திங்கட்கிழமை பதிலளிப்பேன் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கே பண்டார தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகோத்தவில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திர நிலைமைக்கு கொண்டு வர தற்போதுள்ள நிலையில் பாராளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் ஆகிய 2 தேர்தல்களையும் 2 வருடங்களுக்கு பிற்போடுவது நல்லது. அது தொடர்பான பிரேரணை ஒன்றை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கொண்டு வருவாரானால் அது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என தெரிவித்தேன். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த யோசனை தெரிவித்த பின்னர் அதற்கு எதிராக பல்வேறு தரப்பினர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவிக்க ஆரம்பித்தனர். எமது கட்சி அலுவலகத்திற்கு முன்னால் சுமார் 7 பேர் வரை வந்து பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தினார். அவர் நக்கலுக்குத்தான், கிண்டலுக்குத்தான் அவ்வாறு சொல்கின்றார். 7 பேர், அவர் சிங்களத்தில் கூறினார், அத்தெனிக் சமன்வித்த விஷால பிரிசாக் என்று சொன்னார். 7 பேர் என்பது மிகப்பெரிய ஒரு கூட்டம் இல்லை, ஆனால் அதை தான் அவர் கிண்டலாக சொல்லியிருந்தார். எனவே இந்த விடயங்கள், விமர்சனங்கள் மற்றும் கேள்விகள் அனைத்துக்கும் எதிர்வரும் திங்கட்கிழமை செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்தி பதிலளிப்பேன் என்று பாலித்த ரங்கே பண்டார சொல்கிறார். நிறைய கட்சிகள் சொல்கிறாங்க, பாலித்த ரங்கே பண்டாரவை உடனடியாக பதவியிலிருந்து விலக்க வேண்டும், ஏனென்றால் அவர் இவ்வாறான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். சிலர் சொல்கிறாங்க, இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை, இது ரணில் விக்ரமசிங்கவின் கருத்து, அவரால் சொல்ல முடியாததால் பொதுச் செயலாளரை வைத்து சொல்ல வைத்திருக்கின்றார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நிரோஷன் பெரேரா அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மேக்க கப்புட்டாகே வெட என்று சொல்கின்றார். நேற்று ஒரு ஊடக சந்திப்பில் சொல்கின்றார். கப்புட்டா என்றால் காகம், காகம் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியும். அவருடைய வேலைதான் இது. அவர் பின்னால் இருந்து இப்படி சொல்ல வைக்கின்றார் என்று அவர் சொல்கின்றார். இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றது. செய்திகள் அனைத்தையும் நாங்கள் தொடர்ந்து நம் நாடு தொடர்கிறது. பிரித்தானியாவில் பாராளுமன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிரித்தானிய பாராளுமன்றம் கலைப்பு, தேர்தல் ஜூலை 4ஆம் திகதி. பிரித்தானிய பாராளுமன்றம் நேற்று வியாழக்கிழமை கலைக்கப்பட்டது. எதிர்வரும் ஜூலை மாதம் 4ஆம் திகதி பொது தேர்தல் இடம்பெறவுள்ளதையொட்டி 5 வார கால தேர்தல் பிரசாரம் ஆரம்பமாக உள்ளது. இந்த தேர்தலில் ஆளும் பழமைவாத கட்சியின் 14 வருடகால ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு பிரித்தானிய தொழிற்கட்சி அதிகாரத்திற்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நேற்று நள்ளிரவு கடந்து 1 நிமிடத்தில்
நேற்று நள்ளிரவு கடந்து ஒரு நிமிடத்தில் பிரித்தானிய பாராளுமன்றத்தின் அனைத்து 650 உறுப்பினர்களுக்குமான ஆசனங்களும் வெற்றிடமாகியுள்ளன. பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் கருத்து கணிப்பு வாக்கெடுப்புகளில் தனது கட்சிக்கான ஆதரவு வீழ்ச்சியடைந்து வருவதை அவதானித்து ஆதரவை மீண்டும் திரட்டிக்கொள்ளும் முயற்சியாக எதிர்பார்க்கப்பட்டதிலும் முன்கூட்டியே இந்த தேர்தலை நடத்துவதற்கு அழைப்பு விடுத்திருந்தார். இந்நிலையில் இந்த தேர்தலில் முன்னாள் மனித உரிமைகள் சட்டத்தரணி கெய்ர் ஸ்டமர் தலைமையிலான தொழிலாளர் கட்சி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ளதாக அரசியல் அவதானிகள் கூறுகின்றனர். பிரதமரின் ரிஷி சுனக்கின் பழமைவாத கட்சி கருத்து கணிப்பு வாக்கெடுப்புகளில் தொழிலாளர் கட்சியை விடவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதுடன் அந்த கட்சியை சேர்ந்த 77 உறுப்பினர்கள் உட்பட 129 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தலில் மீள போட்டியிடுவதை நாடவில்லை என அறிவித்துள்ளமை அந்த கட்சியை மேலும் குழப்ப நிலையொன்றுக்கு தள்ளுவதாக உள்ளதாக கூறப்படுகின்றது. இப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்கிறாங்க, இப்படி நாங்கள் தோல்வி அடைய போகின்றோம், சில நேரங்களில் நாங்கள் தோல்வி அடையலாம் என்று கருத்து கணிப்பு மூலமாக அவங்களெல்லாம் தெரிந்து கொண்டு அவங்களெல்லாம் பாராளுமன்றத்தை கலைக்கிறாங்க. இப்போ எங்களுக்கும் தெரியும், நாங்களும் சில நேரங்களில் நாங்கள் தோல்வி அடையலாம் என்று நாங்கள் தெரிந்து கொண்டு நாங்கள் என்ன செய்கின்றோம், இதுக்கு தானே ஐயா நாங்கள் சொல்கிறோம் 2 வருடம் நாங்கள் இதே பாராளுமன்றத்தை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்தி செல்வோம் தேர்தல் இல்லாமல் என்று நாங்கள் சொல்கின்றோம். அப்படியாகத்தானே இருக்கலாம். என்னென்றால் இப்பொழுது எதிர்கட்சிகளும் ஏனைய கட்சிகளும் இலங்கையிலே கூறுகின்றது இதுதான் காரணம், இந்த அரசாங்கம் சில நேரங்களில் தோல்வி அடையலாம் என்ற பயத்தில் இருக்கின்றது, ஆகவே தான் தேர்தலை பிற்போட கேட்கின்றது என்று நாங்கள் சொல்லல, எதிர்கட்சிகள் தெரிவிக்கிறாங்க. சரி, அவங்க தெரிவிக்கட்டும். இந்தியாவுக்கான விமானம் இருக்கின்றது, கப்பல் இருக்கின்றது, தென்னிந்தியாவுக்கான கப்பல் சேவைகள் ஆரம்பமாகி அது சில காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஆரம்பமாகி நடந்தது. ஆனால் இப்பொழுது தரைவழி மூலமாக இந்தியாவுக்கு செல்லலாம். தென்னிந்திய இலங்கை தரைவழி இணைப்பு தொடர்பில் ஆலோசனை, ஜனாதிபதி ரணில் அறிவிப்பு, இந்தியாவுடனான வலுசக்தி தொடர்பை பலப்படுத்த நடவடிக்கை என்கிறார். இந்தியாவுடன் தரைவழி பாதை மற்றும் தென்னிந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே தரைவழி இணைப்பு குறித்து ஆலோசித்து வருகிறோம். அதனால் தென்னிந்தியாவை அண்மித்து செல்லும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வலுசக்தி தொடர்பை பலப்படுத்துவது குறித்து நாம் ஏற்கனவே ஆலோசித்து வருகின்றோம் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். பொருளாதார மாற்ற சட்டமூலம் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இது இப்போது உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இது நிச்சயமாக இந்த ஜூலை தொடக்கத்தில் சட்டமாக மாறும். எனவே இந்த நடவடிக்கைகள் தற்போது அரசியலமைப்பு சபையில் நடைபெற்று வருகின்றன என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமில்லாமல் இந்தியாவுக்கான அல்லது தென்னிந்தியாவுக்கான தரைவழி பாதை தொடர்பாகவும் ஆலோசித்து வருகின்றோம் என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். அப்பொழுது நாங்கள் வாகனத்திலே போய் வரலாம், தென்னிந்தியாவுக்கு வாகனத்திலே போய் வரலாம். அந்த ஒரு காலம் வருவதற்கு மிகவும் காலம் எடுக்கும் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்தது அது மிக விரைவில் நடக்கலாம் என்று கூட தோன்றுகின்றது. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படி இருக்கும்போது இந்த ரஷ்யாவுக்கு போனவங்க எல்லாரையும் ரஷ்ய இராணுவத்தில் சேர்த்து அல்லது ரஷ்ய கூலிப்படை இராணுவத்தில் சேர்த்து உக்ரைன் இராணுவத்திற்கும் உக்ரைன் நாட்டுக்கும் தாக்குதல் நடத்துவதற்கு அவர்களை பயன்படுத்துகின்றனர். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு சொல்கின்றது: முக்கிய காரணங்கள் எதுவும் இல்லாமல் இலங்கை ஆண்கள், பெண்கள் அல்ல, இலங்கை ஆண்கள் ரஷ்யா செல்ல தடை. செல்வதாக இருந்தால் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியை கட்டாயம் பெற வேண்டும். வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்தார். நேற்று ரஷ்ய தூதுவர் அவர் கலந்து கொண்ட தாரக பாலசூரிய ஆகியோர் கலந்து கொண்ட ஒரு சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றது. ஊடகவியலாளர்களும் வந்திருந்தார்கள், நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. அப்போதுதான் வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய இதனை அறிவிக்கின்றார். என்ன சொல்கின்றார் என்றால், முக்கிய காரணங்கள் எதுவும் இல்லாமல் இலங்கை ஆண்கள் ரஷ்யா செல்ல முடியாது. இப்படி இருக்கும்போது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இலங்கையர்களை அழைத்து வருவதற்கு ஒரு குழு ஒன்று பயணமாக இருக்கின்றது.
5ஆம் தேதி விசேட குழு ரஷ்யா பயணம். 37 இலங்கையர்களை அழைத்து வர நடவடிக்கை. விசாவுக்கு பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி அவசியம். அரசாங்கம் அறிவிப்பு. இலங்கையர்கள் ரஷ்யாவுக்கு சுற்றுலா விசாவில் செல்வதை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கையர்கள் குறிப்பாக ஆண்கள் ரஷ்யாவுக்கு செல்வதாயின் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியை பெற வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி இல்லாமல் நீங்கள் ரஷ்யா போக முடியாது. ரஷ்ய யுத்த களத்தில் பாதிக்கப்பட்டு காயமடைந்துள்ள 37 இலங்கையர்களை முதற்கட்டமாக நாட்டுக்கு அழைத்து வர ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று வெளிவிவகாரத்துறை இராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்தார். குறிப்பாக இலங்கையின் விசேட குழுவினர் எதிர்வரும் 5ஆம் தேதி ரஷ்யாவுக்கு செல்ல உள்ளனர். 455 இலங்கையர்களில் 16 பேர் காணாமல் போயுள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டார். வெளிவிவகாரத்துறை அமைச்சரின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போதுதான் அவர் இதனை தெரிவிக்கின்றார். சுற்றுலா விசா முறையின் ஊடாக ரஷ்யாவுக்கு சென்ற 455 இலங்கையர்கள் துரதிர்ஷ்டவசமாக தற்போது நெருக்கடிக்குள்ளாகியுள்ளனர். போலியான வாக்குறுதிகளுக்கு ஏமாற்றமடைந்து இவர்கள் ரஷ்யாவுக்கு சென்றுள்ளார்கள். இவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு ராஜதந்திர மட்டத்தில் மனிதாபிமான அடிப்படையில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் தெரிவித்தார். உங்களுக்கு 20 லட்சம் சம்பளம், உங்களுக்கு 20 லட்சம் சம்பளம் தருவாங்க. உணவு, தங்குமிட வசதி, ஆடைகள், மருந்து, மருத்துவம் எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு தருவாங்க. அதுவும் தருவாங்க. 20 லட்சம் சம்பளம் தருவாங்க. இலங்கையில் வருஷம் முழுக்கவும் வேலை செஞ்சால் கூட 20 லட்சத்தை சில தொழில்களில் பெற முடியாது. ஆகவே தான் சரி பரவாயில்ல, வருஷத்துக்கு இலங்கையில் கிடைக்காத சம்பளம் ஒரு மாதத்துக்கு கிடைக்கிறதே என்று போகிறாங்க. ஆனால் அங்கே போன பிறகுதான் தெரிகிறது அவர்கள் அழைத்து செல்லப்பட்டது இராணுவத்தில் கடமை புரிவதற்கு அல்லது இராணுவத்தில் முன்களத்தில் நின்று போராடுவதற்கு என்று அவர்களுக்கு அங்கே போன பிறகுதான் தெரியுது. மிகவும் கவலையான துரதிர்ஷ்டவசமான ஒரு விடயம். இப்படி இருக்கும்போது நேற்றல்ல கடந்த 2 தினங்களுக்கு முன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் காயமடைந்து நீண்ட நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த ஒரு பெண்மணி உயிரிழந்தார். ஏற்கனவே அவருடைய மகனை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தினத்தன்று பலி கொடுத்து விட்டார். அதற்கு பிறகு அவர்தான் நீண்ட காலமாக சிகிச்சை பெற்று வந்தவர். எனவே கிட்டத்தட்ட பாருங்கள், 2019ஆம் ஆண்டு தொடக்கம் 5 ஆண்டுகள் சிகிச்சை பெற்று வந்திருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்தது 2019ஆம் ஆண்டு. எனவே 2019ஆம் ஆண்டு தொடக்கம் அவர் சிகிச்சை பெற்று வந்தார். அப்போ இந்த நிலையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், மெல்கம் கார்தினால் ரஞ்சித் ஆண்டகை என்ன சொல்றார்? ஒரு நாள் உண்மைகள் அம்பலமாகும், கரை படிந்தவர்கள் தண்டனை அனுபவிப்பர். கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவிப்பு வேகிசரி பத்திரிகையில் வந்திருக்கு. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் பின்னணியில் செயற்பட்ட 3 குழுக்களை நாம் அறிவோம். பல வருடங்கள் கடந்தும் ஆட்சியாளர்கள் உண்மையை மறைப்பதற்கும் ஆயர்களின் வாய்களை மூடுவதற்கும் முயற்சிக்கின்றனர். ஒரு நாள் அனைத்து உண்மைகளும் அம்பலமாகும். அந்த நாளில் இந்த தரப்பினர் கைகளில் இரத்த கரைகள் படிந்தபடி தண்டனை அனுபவிக்க வேண்டி ஏற்படும் என கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்தார். தாக்குதலின் பின்னணியில் செயற்பட்ட 3 குழுக்களை நாம் நன்றாக அறிவோம். முதலாவது குழு குண்டுகளை தயாரித்து அதனை எடுத்து வந்து தேவாலயங்களிலும் உணவகங்களிலும் வெடிக்க செய்தனர். 2வது குழுவினர் நாட்டின் உயர் பதவி வகித்த ஜனாதிபதி முதல் இறுதி அதிகாரி வரையிலான உத்தியோகத்தர்களும் போலீஸ் பாதுகாப்பு பிரிவுகளின் அதிகாரிகளும் அமைச்சுக்களின் அதிகாரிகளும் இது தொடர்பில் நன்கு அறிந்திருந்தும் அதனை தடுப்பதற்கு சிறிதளவேனும் முயற்சி எடுக்காதவர்கள். இந்த மரணங்களுக்கு இவர்களும் பொறுப்பேற்க வேண்டும். அவர்கள் கைகளை கழுவிட முடியாது. அவர்கள் அந்த தரப்பை சேர்ந்தவர்கள் என்பதற்காக அவர்கள் தமது கரங்களை தூய்மையான கரங்கள் என கூற முடியாது. ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெளிவாக அவர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவர்கள் இன்று இந்த நாட்டின் முக்கிய பதவிகளை வகிக்க கூடியவர்களாக இருக்க முடியும். ஆனால் எமக்கு அதில் பயனில்லை. அவர்கள் மனித தோற்றத்தில் இருக்கும் மூர்க்கத்தனமானவர்கள் என அறிவிக்க முடியும்.
மூன்றாவது தரப்பினர் இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய பயங்கரவாத குழுவுடன் தொடர்புகளை பேணி இரகசியமான முறையில் சில திட்டங்களை வகுத்து இந்த தாக்குதலுக்கு உதவிய தாக்குதலுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்த புலனாய்வு பிரிவின் ஒரு சில அதிகாரிகள் மற்றும் பயங்கரவாதிகளுடன் கொடுக்கல் வாங்கல் செய்தவர்கள். சித்திரை புத்தாண்டுக்கு விடுமுறைக்கு சென்றவர்கள் தமது கைகளை கழுவிட முடியாது. இந்த குழுவினரை பாதுகாக்க யாராவது தரப்பினர் முயற்சித்தால் அவர்களும் ஒரு நாள் பொறுப்பு கூற வேண்டிய தரப்பினராக மாறுவார்கள். கரைப்படிந்தவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை அனுபவிப்பார்கள். இரத்த கரைப்படிந்தவர்கள் என்று மெல்கம் கார்தினால் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்தார். பாராளுமன்றம் என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான இடம் என்றால் சட்டத்தை உருவாக்கும் இடம். குறிப்பாக அதை ஒரு பயிர்களுக்கான வேலி என்று கூட சொல்லலாம். பெண்களுக்கு எப்படி கழுத்தில் தாலி இருக்கின்றதோ பாதுகாப்புக்காகத்தான் அந்த தாலி இருக்கின்றது. பாரம்பரியத்தோடு தொடர்புடைய விடயம் என்றால் அந்த பாதுகாப்பு போன்றுதான் வேலியும் பயிர்களை பாதுகாக்கும். பாராளுமன்றம் சட்டத்தை பாதுகாக்கின்றது, சட்டத்தை செயற்படுத்துகின்றது, சட்டத்தை உருவாக்குகின்றது. சட்டத்தை உருவாக்க வேண்டிய பாராளுமன்றத்தில் என்ன நடக்கிறது? பாராளுமன்றில் பெண் ஊழியர்களிடம் பாலியல் லஞ்சம் கோரப்பட்டதா? அதிகாரி மீது விசாரணைகள் ஆரம்பம். MRM வசீமின் செய்தி. பாராளுமன்றத்தில் முக்கிய பிரிவொன்றில் பதவி நிலையில் இருக்கும் அதிகாரி ஒருவர் அந்த பிரிவில் தனக்கு கீழ் சேவை செய்து வரும் பெண் ஊழியர்களிடம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பாலியல் லஞ்சம் கோரியும் முறையற்ற விதத்திலும் செயற்பட்டுள்ளார் என கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளுக்கு அமைய அவர் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பாராளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் சட்டத்தரணி குஷானி ரோஹணதீரவின் பணிப்புரையின் கீழ் உதவி செயலாளர் நாயகத்தின் தலைமையில் மேற்படி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பாராளுமன்றத்தின் முக்கிய பிரிவொன்றின் செயற்பாட்டாளராக இருக்கும் இந்த மேற்படி அதிகாரி பெண் ஊழியர்களுக்கான பதவி உயர்வு வழங்கும் போது இப்பிரிவுக்கு புதிதாக ஆட்சேர்ப்பு செய்யும் போதும் பெண்களிடம் பாலியல் லஞ்சம் கோரியுள்ளதாகவும் இதற்காக பலரிடம் இவர் வற்புறுத்தல் செய்துள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. அதே போன்று அவரது திணைக்களத்தில் உள்ள பெண் ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கும் போது அவர் பல்வேறு அழுத்தங்களை இவ்வாறு பிரயோகித்துள்ளார். இது தொடர்பில் சில பெண் ஊழியர்கள் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் கடிதம் மூலம் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறாயினும் இது தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு பாராளுமன்ற செயலாளர் நாயகம் உதவி செயலாளர் நாயகத்திற்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அதன் பிரகாரம் தற்போது ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிய வருகின்றது. பாராளுமன்றத்தில் மட்டுமில்லை, பல இடங்களிலும் இந்த பாலியல் லஞ்சம் கோரப்படுகிறது. ஊடகங்களிலும், தொலைக்காட்சிகளிலும், வானொலிகளிலும், பத்திரிகைகளிலும், எல்லா இடங்களிலும் இருக்கு. ஆனால் அதை அம்பலத்துக்கு கொண்டு வருவதற்கு யாரும் தயாராக இல்லை. அப்படி நாங்கள் இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த எங்களோட தொழில் போயிருமே என்ற ஒரு பயத்தில் தனியார் துறையில் பலர் சிரமங்களையும் கொடுமைகளையும் தாங்கி கொண்டு தொழில் செய்கின்றார்கள். சரி, இப்படி இருக்கும்போது இன்றைய தினகரன் பத்திரிகையில் இப்படி ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. மாவனெல்லையில் கைதான இருவரின் வங்கி கணக்குகளுக்கு இந்தியாவிலிருந்து பணம். ISIS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய குற்றச்சாட்டின் கீழ் இந்தியாவில் கைதான 4 இலங்கையருடன் தொடர்புகளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் மாவனல்ல பகுதியில் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களினதும் வங்கி கணக்குகளுக்கு இந்தியாவில் இருந்து பணம் வைப்பிலிடப்பட்டுள்ளது விசாரணைகள் மூலம் தெரிய வந்திருக்கின்றது. அதான் அவங்க கேட்குறாங்க, சரி உங்களுக்கு எப்படி, எதுக்காக உங்களுக்கு இந்தியாவிலிருந்து பணம் வைப்பிடணும் இல்லை, அப்படி என்ன பிஸ்னஸ் நீங்கள் செய்கிறீங்கன்ட்டு அவங்களிடம் கேள்வி கேட்டிருக்காங்க, கைது செய்திருக்கிறாங்க. விசாரணைகள் தொடர்கிறது. சரி, பார்ப்போம். தொடர்ச்சியாக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. எதிர்காலத்தில் இது தொடர்பாக பல்வேறு செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். சரி, இப்படி இருக்கும்போது இந்த புகைத்தல், சிகரெட் பிடிப்பவர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். புகையிரதத்தில் புகைப்பிடிக்காதீர்கள் என்று இருக்கும் இடத்திலேயே வைத்து புகைப்பிடிக்கிறார். பேருந்துகளில் புகைப்பிடிக்க வேண்டாம் என்று சொல்லும் இடத்தில் புகைப்பிடிக்காமல் அந்த தேநீருக்காக ஒரு இடத்துல தூர பிரதேசங்களுக்கு செல்லும்
பேருந்துகள் நிப்பாட்டுவாங்க. அந்த இடத்துல பஸ்ஸுக்கு பக்கத்திலேயே வந்து புகைப்பிடித்து கொண்டு இருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் சம்பவங்கள் நடக்குது. எனவே தினமும் 50 பேர் உயிரிழக்கிறாங்களா புகைத்தலினால். காரணம், இன்று இதை கூறுவதற்கான முக்கிய காரணம், இன்று உலக புகைத்தல் எதிர்ப்பு தினமாகும். செய்தி வெளியாகின்றது இன்றைய மௌபிம பத்திரிகை. லோக தும்வැටි நிவாரண தினය අද දිනකට 50ක් දුම්වැටියට බිලි. ஒரு நாளுக்கு 50 பேர், உலகெங்கும் வருடாந்தம் 60 லட்சம் பேரின் உயிரை பலிகொள்ளும் புகைத்தல் பழக்கம். சர்வதேச புகைத்தல் எதிர்ப்பு தினம் என்று நடராஜன் ஹரனின் செய்தி, ஒரு கட்டுரை கூட தினகரன் பத்திரிகையிலே வெளியாகியிருக்கிறது. இது மௌபிம் பத்திரிகையில் வந்த செய்தி, தினகரன் பத்திரிகையிலும் கட்டுரை வெளியாகியிருக்கின்றது. எனவே புகைத்தலை தவிர்ப்போம் என்று கூறிக்கொண்டு இன்றும் ஏராளமான செய்திகளை உங்களுக்காக ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் கொண்டு வந்தோம். இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.